எதனால மௌனமாக? அப்போ ஆதவ் சொன்னது ஒரு வகையில் நிரூபணமாகுதா? பேச்சு நடந்துகிட்டு இருந்துச்சா? அந்த பேச்சு சரியாக வந்திருந்தா ரஜினியை தூத்திக்கலாம். ரஜினி ஆமாம் பயந்தாங்கொல்லி தான், மிரட்டலுக்கு ஆட்படுகிறவர் தான், என்ன பதுங்கிடுவார் அப்படின்னு ஆதவ் சொன்னதை பிஜேபி எடப்பாடி எல்லாரும் என்டார்ஸ் பண்ணுறாங்களா? அந்த பேச்சு முறிஞ்சது. இனிமேல் பேச்சு கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோடனே ஒரே மாதிரி ஒரே நாள் எல்லாரும் ட்விட்டு போட்டாங்களா? 4 நாள். இது என்ன சார் அக்கிரமம்? இந்த 41 பேர் உயிர் விஷயத்தையும் நான் அப்படி தான் சொன்னேன். விஜய் கூட்டணிக்கு வராரான்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு எடப்பாடி அதிமுக. அவர் வரலன்னொடனே அவர் ரூரல் சக்தின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் 41 பேர் உயிர் போனதில் உங்களுக்கு தார்மீக பங்கு இல்லையான்னு ட்விட்டு போட்டாங்க அதிமுக ஐடிவி. ஞாபகம்? எதுக்காக அந்த 41 பேர் உயிரை உங்கள் அரசியலுக்கு பயன்படுத்துறீங்க? நிஜமாவே உங்களுக்கு உணர்வு இருந்தால் அடுத்த நாள்ல இருந்து அதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கணும். அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை சார். பக்குவமற்ற, அனுபவமற்ற, ஒரு வகையில் பரிதாபத்துக்குரிய விஜய்க்கு நம்ம எல்லாரும் செஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஆறுதல் தான் அது. கவலைப்படாதீங்க, நீங்க விரும்பி நடக்கல. முதலமைச்சர் தானே சார் சொன்னார், எந்த தலைவனும் தன் தொண்டன் இறப்பதை விரும்ப மாட்டான்னு. அவர் ஒரு லாங்குவேஜ் சொன்னார், என்னை போன்றவர்கள் வேற லாங்குவேஜ் சொன்னார். அவருக்கு கை கொடுக்க நம்ம தயாரா இருந்தோம். அவர் தான் திமிர்ல இருந்தார். அப்ப தொடர்ச்சியா சொல்லியிருக்கணும், உங்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அதுனா சார் சட்டத்தின் முன்னாடி போய் நான் அக்யூஸ்டு போய் கன்ஃபெஷன், அது நான் தான் குற்றவாளி, நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கா சொன்னாங்க? எனக்கு என்னை பார்க்க வந்த மக்கள் இறந்தீங்க, எனக்கு அவமானமா இருக்கு, எனக்கு துக்கமா இருக்கு, ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லலை. அது அதிமுக சுட்டி காட்டியிருக்கணும் முதல் நாள்ல இருந்து, குறைஞ்சபட்சம் 2வது நாள்ல இருந்து. அப்பெல்லாம் விட்டு 4 மாசம் கழிச்சு உங்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்குன்னு விட்டு போட்டாங்க, ஏன்னா கூட்டணி இல்லைன்னு. அதே மாதிரி ரஜினி அவர் என்ன வேணாலும் தூத்தலாம், நம்ம எதுவுமே பேசாம மௌனமா இருக்கணும், ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. என்ன சார் யோக்கியமற்ற மனநிலை இது? அப்ப ரஜினியை ஒரு பகடக்காயா பயன்படுத்தினது, அவமானப்படுத்தியதை விட ரொம்ப கேவலமானது. அது ஒரே நாள்ல எல்லாரும் போடுறாங்க. இந்த ரஜினியும் அவங்க போட்டு அவருக்கு அந்த டூல் கிட்ட அவருக்கு சப்ளை ஆயிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததோ அதே இன்ஸ்ட்ரக்ஷன் ரஜினிக்கு போனதுதான் அவமானகரமா இருக்கு. அவங்க போட்டதுக்கு அப்புறமா அவர் நன்றி சொல்லி போடுறாரு. 5 நாள் நீங்க என்ன பண்ணி, அவருடைய மாவட்ட தலைவர்கள், ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட தலைவர், முன்னாள் மாநில தலைவர் அப்படின்னு 2-3 பேர் கமெண்ட் பண்ணாங்க. பட் அதெல்லாம் எடுபடலை, வெளியில வரல. ரஜினியே இதே ஒத்த வார்த்தை. அப்போ இன்னைக்கு அந்த அறிக்கையில ஒரு வரி யூஸ் பண்ணிக்கிறார் இல்லையா, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுமா? அப்படி நீங்க அன்னைக்கே ஒற்றை வரி ஒரு ட்வீட்ல வேற எதுவுமே பேச வேண்டாம், அதை மட்டுமே ஒரு ட்வீட்ல போட்டதாலே ஒரு ஆதவுக்கு கொடுத்த கன்னத்தில் அரைந்த அடின்னு எல்லாரும் புரிஞ்சிட்டு இருப்பாங்களே.